ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் பார்ப்போமா? சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கர ட்விஸ்டெல்லாம் நடக்குதுங்க. சிந்தாமணி அம்மா வந்து முத்தை குத்துறதுக்கு ஆள் வச்சு அனுப்பிச்சு, எப்படினாலும் முத்தை குத்திட்டோம்னா மீனா போய் மனு தாக்கல் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. பிளானை போட்டு ஆளை அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முத்து ஃப்ரெண்டு, முத்தோட தம்பி பொண்டாட்டி எல்லாரும், தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டம் குத்தாட்டம் ஆடி மனு தாக்கல் பண்ணுறக்காண்டி வந்து உள்ளே போகிறதுக்கு வாசலில் நிற்கிறாங்க. வாசலில் நிற்கையில் அந்த சிந்தாமணி அம்மா பிளான் பண்ணபடி அவன் குத்துறதுக்கு வரையாங்க. அதை மீனா பார்த்துட்டாங்க. மீனா பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மீனா அப்படியே அந்த ஆளை தள்ளி விட போகிறாங்க. தள்ளி விட போகையில் வயிற்றுல ஈசல் பட்டுருச்சு. விரிசல் பட்டோன்னே ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. கத்தையில் முத்து சொல்கிறாப்புல, வாங்க நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்போம் அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில், இல்லைங்கங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க, உங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நான் பலன் இல்லாமல் பண்ணக்கூடாது, வாங்க மனு தாக்கல் பண்ணிவிட்டே நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் மனு தாக்கல் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் படுக்க போட்டிருக்காங்க. மீனாவோட மாமியா கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நாளாக கொஞ்சம் சமைச்சிக்கிட்டு இருந்த, நல்லா படுத்து கிடக்கிறதுக்கு உனக்கு நல்ல ஐடியா கிடச்சிருச்சு, கத்தி வேற குத்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே இதோடையே இருந்துராத, கொஞ்சமாவது சமைக்கணும், கொஞ்சம் பார்த்து எந்திரிக்க பாரு அப்படின்னு சொல்லி மீனா மாமியா சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்துப்பிடி பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் மனு தாக்கல் பண்ணலைங்க, அதை நம்ம இது பண்ணிடுவோங்க, நம்ம வீட்டில் எனக்கு நடந்தது உங்களுக்கு நடந்திருந்தா நான் உசுரோடையே இருந்திருக்க மாட்டேங்க, நான் இருந்து என்ன பிரயோஜனங்க, போய் அதை ஃபார்மை திரும்ப வாங்கிடுவோன்னு சொல்கிறாங்க. சொன்னால் முத்து சத்தம் போடுறாரு, இப்போ தான் மீனா நீ ஸ்டெடியாக இருக்கணும், நீ ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனாவோட அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் பார்க்க வாசலில் வந்து நிற்கிறாங்க. சம்மந்தகரமான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்போ மீனாவோட தங்கச்சி சொல்கிறாங்க, உங்களை தானே கூப்பிட்றாங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருந்து அவங்களோட முத்தோட அப்பா வந்துடுறாரு. வாங்கப்பா உள்ளே வாங்கப்பா, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், இதனால எந்த ஒரு விஷயமும் கிடையாது, நீங்கள் வந்து மீனாவை பாருங்கன்னு சொல்கிறாங்க. மீனாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிச்சு.